அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு அளித்திருக்கின்றனர். ஞானசேகரனை 10 நாட்கள் காவலில் எடுக்க அனுமதி கோரி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனை காவலில் எடுக்க போலீசார் மனு அளித்திருக்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 10 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வழக்கில் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் செய்ய போலீசார் செய்திருக்கிறார்கள். கை மற்றும் காலில் மாவு கட்டுடன் அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற காவலில் அவர் இருக்கிறார் தற்போது. அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் கைதிகளுக்கான வார்டில் தான் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய விசாரணையும் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல ஆவணங்கள், வழக்கு தொடர்பான ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். 10 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை நாளை அல்லது நாளை மறுநாள் வர வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.